உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவை. நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் மேலும் மேலும் விருத்தி அடையணும். உங்களுடைய குடும்பம் மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப்படணும். வேலையில் மேலும் மேலும் நீங்கள் உயர்த்தப்படணும். ஊழியம் மேலும் மேலும் பெருகணும். அப்படி மேலும் மேலும் ஆசீர்வாதம் நமக்கு வேணும். அப்படி தேவன் ஆசீர்வதிக்கணுமானா உங்களுடைய கைகள் சுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறாரு. சுத்தமான கைகள். லஞ்சம் வாங்குவது, அநியாயம் செய்வது, அக்கிரமம் செய்வது, கலப்படம் பண்ணுவது, அதாவது நம்பின மக்களுக்கு துரோகம் பண்ணது, இந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடாது. உங்களுடைய கைகள் சுத்தமாக இருக்கிறபடி உங்களை காத்து கொள்ளணும். இந்த மாதிரி அநியாய அக்கிரமங்களை செய்யும் போது அவங்க மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரி தெரியும், ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஒரு நாள் பாதிக்கப்பட்டு இல்லாமல் போயிடுவாங்க. அதனால நம்முடைய கைகள் எப்பவுமே பரிசுத்தமாக இருக்க நம்மை காத்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம்.